இன்னைக்கு குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர் குழுவுக்கும் இடையே உள்ள உறவை ஆர்டிக்கல் 74, 75 சொல்லுது. அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஆர்டிக்கல் 74 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவி புரிய பிரதம அமைச்சரை கொண்ட ஒரு அமைச்சரவை குழு தேவை அப்படின்ட்டு ஆர்டிக்கல் 74(1) சொல்லுது. 75 பிரதமரை குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். குடியரசுத் தலைவர் அமைச்சரவர்களையும் நியமிப்பார் பிரதமர் ஆலோசனைப்படி. 75ல் 1 கேபிட்டல் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது மக்களவையோட மொத்த உறுப்பினர்களில் 15% மட்டும்தான் அமைச்சர்கள் அப்படின்ட்டு 91வது சட்ட திருத்தம் 2003 திருத்தியிருக்காங்க. இதே 91வது சட்ட திருத்தம் 2003 ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர் எவ்வளோ நாளத்துக்கு அவங்கள தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்களோ, இல்லைனா அவர் அடுத்த எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கு வர அவரை அமைச்சராக நியமிக்க முடியாது அப்படிங்கிறத 75ல் 1(b) சொல்கிறாங்க. 75ல் 2ல் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அமைச்சர்கள் பதவி நீடிக்கலாம்னு சொல்கிறாங்க. 75ல் 3ல் அமைச்சர்கள் தான் மக்களவைக்கு முழு பொறுப்புடையவர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 75ல் 4ல் ஒரு குடியரசுத் தலைவர் முன்னாடி தான் அமைச்சர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க. 75ல் 5ல் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் இல்லாத ஒரு அமைச்சர் பதவியேற்றதுக்கு பின்னர் அவர் 6 மாதத்துக்கு உள்ள அவரோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம போய் நம்ம இதில் யாராவது ஒரு ஆள், இப்போ நானே போய் அமைச்சராகிட்டேன் அப்படின்னா என்னோட பெரும்பான்மையை நான் 6 மாதத்துக்குள்ளே நியமிச்சிருக்கணும். பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டேன்னா நான் அங்கே அமைச்சர் பதவியை கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா என்னோடய பதவியை கண்டினியூ பண்ண முடியாது. அவங்க அப்புறம் அமைச்சர் கூட ஊதியம், சம்பளம் இதை பற்றி ஆர்டிக்கல் 75ல் 6 சொல்லுது.